ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேணி ஸ்ட்ரீட்ஸ் தமிழ். இன்னைக்கு பாலக்கீரை மசியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: ஒரு கட்டு பாலக்கீரை, சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தேங்காய் எண்ணெய், உப்பு, தேவையான அளவு தண்ணீர். இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு பாத்திரத்துல தண்ணி விட்டு அதுல பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். தண்ணி கொதிக்கிறதுக்காக மூடி வச்சுக்கிறேன். இப்போ தண்ணி கொதிச்சதும் கீரையை ஆட் பண்ணிக்கிறேன். க்ளீன் பண்ணி வச்ச கீரை வாஷ் பண்ணி நல்லா 3-4 டைம்ஸ் வாஷ் பண்ணணும். அப்பதான் அதுல இருக்க மண் எல்லாமே போகும். வாஷ் பண்ணி நான் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கிறேன். சேர்த்ததும் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு 2 மினிட்ஸ் விட்டீங்கன்னா அது கீரை எல்லாமே வாட்டருக்குள்ள சோக் ஆயிரும். கீரை ஆட் பண்ணதும் க்ளோஸ் பண்ணி வைக்கக்கூடாது. அதே மாதிரி உப்பு சேர்த்து பாயில் பண்ண வைக்கக்கூடாது. கீரை கருப்பாயிரும். இது பேர் பிளான்ச்சிங்னு பேரு. இப்போ வெந்த கீரையை அந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம கீரையை மட்டும் எடுத்துக்கலாம். அந்த தண்ணியிலேயே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. கீரை அப்பவும் கருப்பாயிரும், டேஸ்ட் மாறிடும். அதனால நம்ம கீரை வெந்ததும் அந்த தண்ணியை வடிச்சு கீழே விட்டுக்கலாம். கீரை கொஞ்சம் ஆறுனதும் ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சோன்னு தேங்காய் எண்ணெய் காஞ்சதும் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் சின்ன வெங்காயமும் பூண்டும் தட்டி வச்சிருக்கிறேன். கட் பண்ணி சேர்த்தா அது டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தட்டி சேர்த்தோம்னா அதோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தட்டி நல்லா வதக்கிக்கலாம் தேங்காய் எண்ணெயில். வெங்காயமும் பூண்டும் வதங்கினதும் ஆறின கீரையை போட்டுக்கலாம். கீரை போட்டுட்டு ஒரு பெரட்டிக்கலாம். உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இது சட்டியில் போட்டு கடைஞ்சானா அதோட டேஸ்ட், மத்து வச்சு கடைஞ்சானா அதுவும் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் இன்னைக்கு மத்தில் கடையில் மிக்சியில் போட்டு ஒரு லைட்டாக ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கிறேன். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த கீரை ஆறுனக்கு அப்புறம் தான் போட்டு அரைக்கணும். சூடாக போட்டு அரைச்சிங்கன்னா கலர் மாறிடும். இப்போ பாருங்க, கீரை கலர் மாறாமல் அப்படியே இருக்கு. பச்சை கலர் நல்லா பச்சை பசேன்னு இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு ஸ்டைல் கீரை மசியல் ரெடி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான இன்க்ரீடியன்ஸ்: வெண்டைக்காய் நல்லா வாஷ் பண்ணி நல்லா தொடச்சிட்டு பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். கடலைப்பருப்பு, வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒன்று, உப்பு, கடுகு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், எண்ணெய், கருவேப்பிலை. இப்போ ஃபர்ஸ்ட் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா ப்ரௌன் ஆனதும் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வணக்கிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வெண்டைக்காய் வலுவலுன்னு வரும். ஒரு மாதிரி பிசு பிசுன்னு நூலாட்ட வரும். அந்த டைமில் ஒரு 2 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். கர்ட் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ளஸ் அந்த பிசுபிசுப்பு இருக்காது. ரொம்ப குயிக்காக ட்ரை ஆயிரும். இது ஒரு டிப்பாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சீக்கிரம் வெண்டைக்காய் வேகிறதுக்காக நான் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கிறேன். இப்போ அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. சிம்மில் வச்சு நம்ம இப்போ ரோஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். வெண்டைக்காய் நல்லா இப்போ வெந்துருச்சு. இப்போ நான் தேங்காய் துருவல் ஆட் பண்ணுறேன். தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு சிம்லேயே கொஞ்சம் நேரம் வச்சுக்கிறேன். இது நல்லா ரோஸ்ட் ஆகிறதுக்கு விடுறேன். அவ்வளோதான், வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளேட்டிங் பார்த்துடலாம். வெண்டைக்காய் பொரியல் வச்சுக்கிறேன். சுட சுட சாதம் வச்சுக்கிறேன். கீரை மசியல் வச்சுக்கிறேன். அடுத்து தயிர். இன்னைக்கான வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வேற ஒரு வீடியோவோட பார்க்குறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.